வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. குரங்கிலிருந்து பிறந்தவர்கள்தான் மனிதர்கள் என்று சொன்ன சார்லஸ் டார்வின் அவர்களை பற்றியும் அவருடைய பரிணாம கொள்கையை பற்றியும் தான் இப்பொழுது இந்த தமிழ் மோஜோ சேனலில் நாம் காண இருக்கிறோம். 1831 இங்கிலாந்தின் டோவினிலிருந்து தென் அமெரிக்காவிற்கு புறப்பட்ட பீகிள் என்ற கப்பலில்தான் டார்வின் அவர்கள் தன் 4 ஆடுகளை செலவழித்து உலகை சுற்றினார். உலகின் பெரும்பாலான அறிவியல் மனிதர்கள் அவர்களின் குழந்தை பருவத்தில் எப்படி அழைக்கப்பட்டார்களோ அப்படியே டார்வின் அவர்களும் மக்கு என்று அழைக்கப்பட்டார். பின்வந்த காலங்களில் அவர் வாயுக்களை வைத்து ஆய்வுகளை செய்து கொண்டிருந்ததால் அவருடைய நண்பர்கள் அவரை கேஸ் என்று அழைத்தார்கள். இவருடைய தந்தை திரு ராபர்ட் டார்வின் அவர்கள் பட்லர் ஸ்கூலில் படிக்க வைத்தும் டார்வின் செய்து கொண்டிருந்தவை மீன் பிடிப்பதும் விளையாடுவதும் பூச்சிகளையும் முட்டைகளையும் சேகரிப்பதும் மிக முக்கியமாக எலிகளை பிடித்து இம்சை கொடுப்பதுமாக இருந்தது. 8 வயதிலேயே அம்மாவை இழந்த டார்வினை ராபர்ட் அவர்கள் கொஞ்சம் கண்டிப்பாக வளர்த்தார். தன்னை போலவே டாக்டர் ஆக்கி ஸ்டெத்தாஸ்கோப் மாட்ட நினைத்தவருக்கு கையில் பூச்சியை வைத்துக் கொண்டிருக்கும் மகனை பார்த்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. கடைசியாக மதகுருவாக மாற்ற நினைத்தார். டார்வினும் மதகுருவாக மாறி கேம்பிரிட்ஜை விட்டு வெளியே வரும்போது கேம்பிரிட்ஜின் தாவரவியல் பேராசிரியர் ஹேன்ஸ்லோ என்பவர் பீகிள் கப்பலில் சம்பளம் இல்லாமல் இயற்கை வல்லுநராக பணியாற்ற டார்வின் அவர்கள் பெயரை பரிந்துரைத்தார். அந்த காலத்தில் கடல் பயணம் என்பதெல்லாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத செயல். பீகிள் கப்பலின் கேப்டன் ஃபீட்ஸ்ராய் என்பவர் இன்னொரு குண்டை தூக்கி போட்டார். இது போன்ற மூக்கு இருப்பவர்கள் கடல் பயணத்தை எதிர்கொள்ள மாட்டார்கள் என்று. எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு முழு அர்ப்பணிப்புடன் இறங்கிய டார்வின் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? 2 வகையான பூச்சிகளை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு பூச்சி கிடைத்தால் கையில் வைத்திருந்த ஒன்றை வாயில் போட்டுக் கொள்வார். அப்படி அவர் வாங்கிய கடிகள் பல. அடிமை முறையை பெரிதும் வெறுத்த டார்வின் அவர்கள் கப்பலில் வேலை பார்த்த வேலைக்காரர்களுக்காக கேப்டனிடம் சண்டை போட்டுக் கொண்டே ஒவ்வொரு தீவிலும் இறங்கி உயிரினங்களையும் பாறைகளையும் மண் வகைகளையும் ஆய்வு செய்வார். 2 ஆண்டுகளில் திரும்ப நினைத்தவர்கள் வந்து சேர 4 ஆண்டுகள் ஆனது. 1839 Voyage of the Beagles என்ற புத்தகத்தை வெளியிட்ட டார்வினின் கருத்துகள் பரவலாக பேசப்பட்டது. 6 நாட்களில் 6 நிலைகளில் கடவுள் உயிரினங்களை படைத்தார். எருதுகளின் சாணங்களிலிருந்து பூச்சிகள் உருவானது. இதுபோன்று அன்று உலவிய ஃபேண்டசி கருத்துக்களை உடைத்தெறிந்து 1859 டார்வின் எழுதிய The Origin of Species அதில் இருந்த கருத்துக்கள் அவரின் பேராசிரியர் முதல் அனைத்து ஆன்மீகவாதிகளையும் கோபமடைய வைத்தது. அதன் பிறகுதான் அத்தனை எதிர்ப்புகளும் அவரை சூழ்ந்து கொண்டது. குறைந்த ஆதரவை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய எதிர்ப்பை சமாளித்துதான் உழைப்பு நிறைந்த கொள்கையை நிலைநாட்ட அவருக்கு எத்தனை உறுதி தேவைப்பட்டிருக்கும். 1882 ஏப்ரல் 19 இதய நோயால் இறக்கும் முன் டார்வின் அவர்கள் அவர் மனைவியிடம் கடைசியாய் கூறிய வார்த்தைகள், எனக்கு இறப்பதில் பயம் சிறிதளவு கூட இல்லை, நீ எத்தனை அன்பான நல்ல மனைவி என்பதுதான். அவ்வளவு அன்பான இனிய மனிதராகவும் வாழ்ந்தார் திரு சார்லஸ் டார்வின் அவர்கள். இன்றும் அமெரிக்காவில் எதிர்க்கப்படும் அறிவியல் உண்மையை 200 ஆண்டுகளுக்கு முன் பேசிய டார்வினிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய உள்ளன. அதில் முக்கியமான ஒன்று, உலகமே எதிர்த்தாலும் நமது உழைப்பை நாம் நம்ப வேண்டும் என்பதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.